அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ந்து திருக்குறள் வகுப்பில் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் கல்வியினுடைய சிறப்பை தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்திருப்பார். இன்றைக்கி நாம் இந்த வகுப்பில் கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அதிகாரத்தில் கல்லாமையினுடைய இழிவை பற்றி சொல்கிறார். இதில் பார்த்தோம் அப்படின்னா 41வது அதிகாரம் கல்லாமை. அதில் தொடர்ந்து மொத்தமாக பார்க்குறப்ப 401வது குறள் என்ன சொல்ல வர்றாரு? அரங்கின்றி வட்டாடியற்றே, அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிகொளல் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நிரம்பிய நூலின்றி கோட்டிகொளல், கற்ற அறிஞர்கள் நிரம்பிய ஒரு அவையில் கற்காத ஒருவர் பேச முயல்வது இது மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு உவமையை சொல்கிறார். அது என்ன உவமை? அதாவது கட்டம் போடாமல் விளையாட தயாராவது போன்றது. இப்போ உதாரணத்துக்கு தாயம் விளையாட போகிறோம் அப்படின்னா கட்டமே போடாமல் தாயம் விளையாடுவது போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. போன்றது எது? கற்காத ஒருவர் அறிஞர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அவையில் சொல்ல முயல்வது கட்டம் போடாமலேயே விளையாட தயாராவது போன்றது அப்படின்னு சொல்ல வர்றார். இதில் உவமையணின்னு எப்படி சொல்கிறோம்? நம்ம ஒரு கவிஞர் கூற வந்த செய்தியை வலியுறுத்துகிறார் இல்லையா? அதுதான் உவமேயம். இதில் எது உவமேயம்? அதாவது கற்றறிந்த அறிஞர்கள் நிரம்பிய ஒரு அவையில் கற்காத ஒருவர் பேசுவது அப்படிங்கிறது இந்த இடத்துல கவிஞர் சொல்ல வர்றது. அதுக்கு வெளியிலிருந்து ஒரு உதாரணத்தை கொடுக்குறார் இல்லையா? கட்டம் போடாமல் விளையாட முயற்சிப்பது அப்படிங்கிறது. இங்கே கட்டம் போடாமல் விளையாட முயற்சிப்பதுங்கிறது உவமானம். அறிஞர்கள் அவையில் கற்காத ஒருவர் பேச முயல்வது அப்படிங்கிறது உவமேயம். இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு வந்திருக்கக்கூடிய உவம உறுப்பு அற்றே, அதாவது ஆடிய தற்றே அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுதான். அப்போ இது உவமையணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த குறளை பாருங்கள். கல்லாதான் சொல் காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதுவும் தான் அந்த ஏற்கனவே சொன்ன குறளை ஒட்டிய கருத்து தான். கற்றவர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு அவையில் தான் ஒரு கருத்தை சொல்ல வருவது என்பது அழகிய மார்பகங்களை இல்லாத ஒரு பெண் தான் பெண்மைத்தன்மையை விரும்பியதை போன்றது அப்படின்னு சொல்கிறார். இதில் உவமேயம் அப்படிங்கிறது அறிஞர்கள் மத்தியில் ஒரு கருத்தை பேசுவது என்பது உவமேயம். உவமானம் வெளியிலிருந்து அது எந்த கருத்தை எடுத்துக்கிறாரு? இரண்டு மார்பகங்கள் அற்ற ஒரு பெண் தான் பெண்மைத்தன்மை அடைய விரும்பியதை போன்றது அப்படிங்கிற ஒரு உவமானத்தை கொண்டு வர்றாரு. இந்த உவமானத்தையும் உவமேயத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு உவம உருவாக இந்த தற்று அப்படிங்கிற சொல் வருது. குறளை பாருங்கள். கல்லாதான் சொல் காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று. அறிஞர்கள் நிறைந்த அவையில் தான் ஒரு கருத்தை சொல்ல கல்லாதவர் நினைப்பது எதை போன்றது அப்படின்னா இரண்டு மார்பகங்கள் இல்லாத ஒரு பெண் தான் பெண்மைத்தன்மையை விரும்புவது போன்றது அப்படின்னு சொல்கிறார். கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அதாவது கல்லாதவர்கள் கூட சிறந்தவர், அதிலும் நனி நல்லர் மிகச்சிறந்தவர். கல்லாதவர்களும் மிகச்சிறந்தவர். எப்போ? அறிஞர்கள் நிறைந்த ஒரு அவையில் பேசாமல் இருந்துட்டு வந்துட்டோம்னா அந்த கல்லாதவரும் மிகச்சிறந்தவர். அதுதான் சொல்கிறார். கல்லாதவரும் நனி நல்ல கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின். அறிஞர்கள், படித்த அறிஞர்கள் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு அவையில் தான் ஒரு கருத்தை சொல்லாமல் பேசாமல் இருந்துட்டு வரக்கூடிய சிறந்தவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். கல்லாதான் ஒட்பம் கலிய நின்று ஆயினும் கொள்ளார் அறிவுடையார். பாருங்க. கல்லாதான் ஒட்பம் கலிய நின்று ஆயினும் கொள்ளார் அறிவுடையார். கல்லாதவர்கள் மிகச்சிறந்த நுட்பத்தை கூட உடையவர்களாக இருக்கலாம். சில நேரங்களில் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து கூட உச்சபட்ச சிறந்த கருத்தாக இருக்கலாம். ஆனாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார்? கற்றறிந்த அறிஞர்கள். அதை தான் சொல்ல வர்றார். அதாவது கல்லாதான் ஒட்பம்னா திறன், கலிய நன்று மிகச்சிறந்தது. கல்லாதவர்கள், அதாவது கல்லாதான் ஒட்பம்,
கல்லாதவனினுடைய மதிநுட்பம் சில நேரங்களில் சிறந்ததாக கூட இருக்கலாம். ஆனாலும் கொள்ளார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். யார்? அறிவு உடையார் அப்படிங்கிற கருத்தை வள்ளுவர் இந்த குறளில் வலியுறுத்துறார். கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுபடும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அதில் என்ன சொல்ல வராரு? அறிஞர்கள் நிறைந்த அவையில் கல்லாத ஒருவர் ஒரு கருத்தை சொன்னால் நுண்மான் நுழைபுலம் இன்றி அந்த செய்தியை பற்றிய ஒரு கருத்து இன்றி, சிறப்பான ஒரு ஆய்வு இன்றி ஒரு கல்லாதவர் ஒரு கருத்தை சொன்னால் அவருக்கு ஏற்கனவே இருந்த மதிப்பு கெடக்கூடும், ஏற்கனவே இருந்த மதிப்பும் கெட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம். கற்றவர் கல்லாதவர் இப்படின்னு அடிக்கடி சொல்கிறோமே, வள்ளுவர் அதை குறிப்பிடுறாரு அப்படின்னா என்ன? அதுக்கு என்ன அளவுகோல்? கற்றவர் கல்லாதவர் என்பதற்கு என்ன அளவுகோல் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம 10th +2 +3 அப்படின்னு சொல்கிறோம். இப்படி படிக்கிறவங்க தான் படித்தவங்களா? இந்த பள்ளி படிப்பே படிக்காமல் சில துறைகளில் கோலோச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க படிக்காதவங்களா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த 10th +2 +3 வந்து ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிம்பாங்க, அதாவது முறைசார் கல்வி. அப்போ முறைசார் கல்வி கற்றவங்க தான் கற்றவங்களா அப்படின்னா இல்லை, அதுதான் இல்லை. முறைசாரா கல்வின்னு சொல்கிறோம் இல்லையா, பள்ளி படிப்பையே சரியாக படிக்காத எத்தனையோ பேர் உச்சபட்சமான கல்வி திறன்களை வளர்த்துருக்காங்க. இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்கார், அவர் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த துறையில் அவர் உச்சபட்சமாக. இப்போ இசைஞானி இளையராஜா இருக்கார், அவர் பள்ளிக்கல்வியை சரியாக படிக்காதவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் அந்த தன்னுடைய துறை, அதாவது இசைத்துறையில் ஆழங்கால் பட்டவராக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் எப்படியெல்லாம் படிக்கணும், எப்படியெல்லாம் அனுபவத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு அவர் இருப்பார். அதே மாதிரி கல்வி வள்ளல் காமராஜர் அப்படின்னு சொல்கிறோம், அவரும் பள்ளி படிப்பை பாதியில் விட்டவர். அதே மாதிரி தந்தை பெரியாரை சொல்கிறோம். தந்தை பெரியார் வந்து தொடக்கப்பள்ளியே முழுசாக படிக்காதவர், எவ்வளவோ இதிகாசங்கள் அதெல்லாம் படிக்கார், ஆனால் மெனக்கட்டு படிச்சிருக்கார். காமராஜர் நூலகங்களுக்கு சென்று பல தலைவர்கள் பல நாட்டினுடைய வரலாறுகளை படிக்கிறாங்க. இப்படி படிக்காத காமராஜர் பெரியார் போன்றவர்களுக்கு அவர்கள் பேரால் இன்றைக்கி பல்கலைக்கழகங்களே இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் படிக்காதவங்களா அப்படின்னா அதுதான் கிடையாது. அவங்கெல்லாம் நான் ஃபார்மல், அதாவது முறைசாரா கல்வி மூலம் தன் திறமையை வளர்த்தவர்கள். அப்போ கற்றவர் கல்லாதவர் அப்படிங்கிறது எங்கே வேறுபடுது அப்படின்னா, முறைசார் கல்வியில் 10th +2 +3 முடித்தவங்க தான் அப்படின்னு இல்லை. அப்படி முடிச்சுட்டு கூட கல்வி அறிவை பெறாதவர்கள் இருக்காங்க. பள்ளியில் போயிட்டு இப்படி படிக்காமல் கல்வி அறிவை பெற்ற உச்சபட்சமான பெரிய அறிஞர்களாக இருக்காங்க. அப்போ எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. கல்வியில் ஆர்வம் கொண்டு நாட்டம் கொண்டு தேடி படிக்கிறவங்களை, கல்வியின் மீது ஆர்வம் உள்ளவங்களை தான் வள்ளுவர் கற்றவர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கல்வியில் ஆர்வம் இல்லாதவங்களை கல்லாதவர் அப்படின்னு சொல்ல வர்றார் வள்ளுவர். உலர் என்னும் மாத்திரையர் அல்லார் பயவா களரணையர் கல்லாதவர். உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர். அதாவது கல்லாதவர் ஏதோ இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். கல்லாதவர் ஏதோ இருக்கிறார் என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவங்க அதில் எந்த பயனும் எந்த ஒரு விளைச்சலும் இல்லாத களர் நிலத்திற்கு ஒப்பானவர் அப்படின்னு உச்சபட்சமாக கல்லாதவர்களை வள்ளுவர் சாடுறாரு. இல்லை பாருங்கள், மறுபடியும் குறளை பாருங்கள். உலர் என்னும் மாத்திரையர் அல்லால். மாத்திரையர்னால் அந்த மாத்திரத்தில் மட்டும்தான், அவ்வளோதான். அதாவது இருக்கிறார், உலர் இருக்கிறார் என்னும் மாத்திரையர், இருக்கிறார் என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இருக்கிறார் என்பதை தவிர அது அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. பயவா பயனில்லாத களர் அணையர் களர் நிலத்திற்கு ஒப்பானவர் கல்லாதவர் அப்படின்னு திருவள்ளுவர் கல்லாமையினுடைய இழிவை சொல்கிறார். நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று அப்படின்னு சொல்கிறார். நுண்மான் நுழைபுலம் இல்லான் அப்படின்னு கல்லாதவரை தான் அப்படி சொல்கிறார். நுண்ணிய பல நூட்களை கல்லாத ஒருத்தர், அவருடைய எழில் நலம், அவருடைய அழகு எப்படிப்பட்டது அப்படின்னா மண்மான் புனைபாவை அற்று, அதாவது மண்ணால் செய்யப்பட்ட ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை போன்றது அப்படின்னு சொல்கிறார்.
அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மையால் எந்த செயல்பாடும் செய்ய முடியாது இல்லையா? அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பொம்மை மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மையை தவிர மற்றபடி அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்ல வர்ற வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று. நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதுவும் அற்று அப்படிங்கிற ஓம உருவு வந்திருக்கத்தால் இது ஓமேனி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ இதில் உவமானம் எது அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பதுமைனா அந்த இடத்துல பொம்மை. உவமேயம் எது அப்படின்னா நுண்மான் நுழைபுலம் இல்லான். அப்போ உவம உருபு எது? அற்று. நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திரு அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். நீ பாருங்கள், நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் பட்ட திரு. கல்லார் கண்பட்ட திரு என்ன சொல்ல வர்றாரு? அதாவது நல்லவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல கற்றவரையும், கல்லாதவர்னு இங்கே சொல்லிட்டாரு. இங்கே நல்லார்கண் பட்ட வறுமை அப்படின்னா கல்வி கற்ற ஒருத்தரினுடைய வறுமையையும் கல்லாதவரிடம் இருக்கக்கூடிய செல்வம் பொருளையும் ஒப்பிடுறார். இப்போ ரெண்டையும் ஒப்பிடும்போது நல்லார்கண் பட்ட வறுமையை விட, அதாவது கற்றறிந்த அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வறுமையை விட கல்லாதவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பொருள் செல்வம் இருக்கு இல்லையா, அது மிகுந்த துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்லுவோம்? பொருள் நல்லது, வறுமை கொடியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அது நல்லதையோ பொல்லாததையோ செய்யும் அப்படின்னு சொல்ல வர்ற வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? கல்லாதவரிடம் இருக்கக்கூடிய பொருள் மிகுந்த துன்பத்திற்கு அது வழி செய்யும் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். அப்படிங்கிறப்ப கற்றவர்களினுடைய வறுமையை விட கல்லாதவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வம் கொடியது அப்படின்னு சொல்ல வர்றார். பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. மேல் பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தார் கற்றார் அனைத்திலர் பாடு. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு? தான் மேல் குடியில் பிறந்தவர் என்று சொல்லிக்கொள்பவர் படிக்காதவராக இருந்தால் கீழ்குடியில் பிறந்து படித்தவரை விட கீழானவர் என்று சொல்கிறார். தான் மேல்குடியில் பிறந்தவர் என்று சொல்லிக்கொள்பவர் படிக்காதவராக இருந்தாரானால் கீழ்குடியில் பிறந்தும் படித்தவரை விட கீழானவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்கள். விலங்கொடு மக்கள் அணையர். விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்ல வர்றார். உச்சபட்சமாக கல்லாமையை பற்றி இழிவை குறிப்பிட்ட வள்ளுவர் கடைசியாக உச்சபட்சமாக திட்டுறார். என்ன சொல்கிறாரு? விலங்குகளுக்கு ஒப்பிடுறார். யாரை? கல்லாதவரை. என்ன சொல்கிறாரு? விலங்கோடு மக்கள் அணையர். அதாவது விலங்கோடு மக்களை ஒப்பிட்டு பார்ப்போமானால் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இலங்கு நூல் அதாவது ஆய்ந்து அறியத்தக்க நூல்களை கற்றவர்கள் மக்கள். அப்படி கற்காதவர்கள் ஏனையவர். அவர் விலங்குன்னு கூட சொல்ல விரும்பலை, ஏனையவர் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இங்கே பாருங்கள், விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்கோடு மக்களை ஒப்பிட்டு பார்த்தால் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இலங்கு நூல் கற்றார் அப்படின்னா படித்தவர், ஏனையவர் அப்படின்னா விலங்குகள் அப்படின்னு நாம் பொருள் கொள்ளணும். இதில் பார்த்தோம்னா நிரல் நிறையணி இருக்குது, அது எதிர் நிரல் நிறையணி. ஏன்னா இங்கே விலங்கு அப்படின்னா ஏனையவர், இதுக்கு எதிராக விலங்கொடு அப்படிங்கிறது ஏனையவரையும், இங்கே மக்கள் அப்படிங்கிறது அப்போ கற்றவர்கள் அவங்களை தவிர மற்ற எல்லாமே விலங்குகள் அப்படின்னு சொல்ல வர்றார்.